ஆனா வாழ வீடுன்ற கான்செப்ட் அவங்க கத்துக்கல. சோ அங்க வந்து அவங்க பெர்ஃபெக்ட் மாஸ்டர் ஆக முடியும். தெரிஞ்சே ஒரு தவறு பண்ணாக்கா அதுதான் பாவம். லைஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 5 விஷயம் இருக்கு, எழுதிக்கோங்க. லைஃப் பிரின்சிபல்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு யோகி லட்சணம். இந்த ஸ்டேஜ் தானாதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களோட லைஃப் பிரின்சிபல்ஸ். சோ 5 விஷயம் இருக்கு லைஃப் பிரின்சிபல்ஸ். முதல்ல வந்து எந்த ஜீவனுக்கும் எந்த துன்பம் கொடுக்காம வாழ்றது, இது ஒரு பிரின்சிபல், லைஃப் பிரின்சிபல். வாழ விடு. சில பேர் வந்து மெடிடேஷனுக்கு வருவாங்க, வெஜிடேரியனாவும் ஆவாங்க. ஆனா அவங்க மட்டும்தான் பிசினஸ்ல, அவங்க மட்டும்தான் பணம் சம்பாதிக்கணும், மத்தவங்க சம்பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல அவங்க வியாபாரி மெடிடேஷனுக்குள்ள வந்தாங்க. ஆனா வாழ வீடுன்ற கான்செப்ட் அவங்க கத்துக்கல. சோ அங்க வந்து அவங்க பெர்ஃபெக்ட் மாஸ்டர் ஆக முடியாது. சோ அஹிம்சை மட்டும் கிடையாது, வாழ வீடு. சோ அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, நீயும் நல்லா இருக்கணும், மத்தவங்களும் நல்லா இருக்கணும். நீ செய்யற செயல்னால மத்தவங்களுக்கு எந்த துன்பமும் கொடுக்க கூடாது. அதாவது தெரிஞ்சு எந்த துன்பமும் கொடுக்க கூடாது. தெரியாம அது நடந்தா அது வேற விஷயம். ஆனா இன்டென்ஷன் பியூரா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். நெக்ஸ்ட் வந்து யார்கிட்டனா ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னாக்கா அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும். உங்களோட காம்படிஷன் நீங்க தான், மத்தவங்க கிடையாது. உங்களை விட ஒருத்தர் நல்லா முன்னேறி வரானா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும், அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. இது வாழ்க்கையோட ஒரு பிரின்சிபலா வச்சுக்கணும். இந்த பிரின்சிபல் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தென் உங்களுக்கு இந்த யோகி லட்சணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, எப்பவுமே உண்மையே பேசணும். உயிரே போனாலும் உண்மையே பேசணும். முன்ன ஒரு பேச்சு, பின்ன ஒரு பேச்சு, ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேச்சு, வேலை ஆகணும்னா ஒரு பேச்சு, வேலை ஆன பிறகு இன்னொரு பேச்சு. இப்படி இருந்தாக்கா உங்களை நீங்களே தான் ஏமாத்திக்கிறீங்க. பிடிக்கலையா, மூஞ்சிக்கு நேரா பிடிக்கலன்னு சொல்லணும். மூஞ்சிக்கு நேரா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு குரல்ல பேசக்கூடாது, காசிப் இருக்கக்கூடாது. ஓகே, நேர்மையா இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்கணும், சத்தியத்துல இருக்கணும். எப்பவுமே யாருமே 100% பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனா நீ உண்மையா இருக்கிறியா, அதுதான் மேட்டர். நீ பெர்ஃபெக்டா இல்லா காட்டி கூட பரவாயில்ல, ஆனா இருக்கு மனசுல இருக்கிறது வாயில பேசணும். மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வாயில ஒண்ணு பேசினாக்கா ஸ்பிரிச்சுவலா முன்னேறவே முடியாது. அது சில பேர் வந்து மெடிடேஷன்ல வந்த பேர் கூட அவங்க வந்து பல வருஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் வந்து என்ன சார் பண்றது, உலகம் அப்படி இருக்கு, நம்ம உலகத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்து ஓகே எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருந்து அவங்க சத்திய மார்க்கத்துல இல்லைன்னாக்கா அது அவங்களுக்கு பாவமா மாறும். தெரிஞ்சே ஒரு தவறு பண்ணாக்கா அதுதான் பாவம். இதெல்லாம் நான் பிரின்சிபல்ஸா சொல்றேன். எந்த ஜீவனுக்கும் எந்த துன்பம் கொடுக்காம வாழ்றது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், போட்டி பொறாம இருக்கக்கூடாது. மூணாவது பாயிண்ட், எப்பவுமே உண்மையா இருக்கணும், சத்தியத்துல இருக்கணும். மூணாவது பாயிண்ட். ஓகே, சோ நாலாவது பாயிண்ட் வந்து எப்பவுமே நான் ஒரு ஆன்மா என்ற ஒரு ஞாபகத்திலேயே நம்ம வாழ்க்கை வாழணும். நான் இந்த உடல் கிடையாது, நான் இந்த உடம்பு கிடையாது, நான் என்னோட மனசு கிடையாது, நான் என்னோட தாட்ஸ் கிடையாது, என்னோட எமோஷன்ஸ் கிடையாது. அதுக்கும் மேல நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ், நான் ஒரு எட்டர்னல் பீயிங். ஆன்மாக்கு சாவே இல்லை, நான் ஒரு எட்டர்னல் பீயிங் அப்படின்ற அந்த, அதாவது மெடிடேஷன்ல நான் ஒரு ஆன்மா அப்படின்றது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். மெடிடேஷன்ல கண்ண மூடி உட்காந்துட்டே இருப்பீங்க, நீங்க வந்து பியாண்ட் பாடி, பியாண்ட் மைண்ட் கான்சியஸ்னஸ்க்கு போயிட்டு நான் ஒரு பியூர் விட்னஸ், நான் ஒரு பியூர் எனர்ஜி, நான் ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜசரி வாழ்க்கையில எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். ஓகே, ஐம் பியூர் கான்சியஸ்னஸ் எப்பவுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும். சோ இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா அங்க வந்து யூ ஆர் எ பெர்ஃபெக்ட் யோகி. இது வந்து லைஃப் பிரின்சிபல்ஸா நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. இன்னொன்னு, தினசரி வாழ்க்கையில எப்படி வாழணும் அப்படின்றது கூட இருக்கு. சோ தினசரி வாழ்க்கையில நீங்க எப்பவுமே சுத்தமா இருக்கணும். சுத்தம் சோறு போடும்னு சொல்லுவாங்க. சோ தினசரி வாழ்க்கையில சுத்தமா இருக்கணும். ஓகே, உடம்பும் சுத்தமா வச்சுக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறதும் சுத்தமா வச்சுக்கணும். நம்ம வீடு மட்டும் இல்ல, வீடு, நம்ம தெருவு, நம்ம லொக்காலிட்டி எல்லாமே சுத்தமா வச்சுக்கணும். நம்மளுக்கான அந்த முயற்சி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வெளிய பக்கம் சுத்தம் மட்டும் இல்ல, மனசுலயும் சுத்தமா இருக்கும். ஓகே, எப்பவுமே கிளீன்லினஸ், கிளீன் அண்ட் டைடி, ஹைஜீனிக்கா இருக்கணும், கிளீனா. ரெண்டாவது, சந்தோஷம். எப்பவுமே வந்து எது நடந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்ன்றது இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கும். எது நடந்தாலுமே நல்லது அப்படின்ற ஒரு சந்தோஷம். யாருன்னா உங்களை வந்து திட்டினாங்களா, ஓகே சரி, திட்டினா திட்டிட்டு போறோம் அப்படின்ட்டு முன்னாடி போயிடணும். அதுக்கப்புறம் யாருன்னா வந்து உங்களை கொஞ்சம் புகழ்ந்து பேசினாங்களா, ரொம்ப புரிச்சு போகாம சரி ஓகே ரைட் அப்படின்னு முன்னாடி போயிட்டாரு. சோ சுகதுக்கங்களுக்கு ஒரே காமன் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் தான். லாபம் வந்துச்சா ஓகே ஹாப்பி, நஷ்டம் வந்துச்சா ஹாப்பி. ஏன்னா அந்த நஷ்டத்துல கூட ஒரு பாடம் கத்துக்கிட்டோம் இல்லையா, என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ ஒரு சக்சஸ்லயும் சந்தோஷம், ஃபெயில்யூர்லயும் சந்தோஷம். சக்சஸ்ல வந்து நம்ம போட்ட முயற்சிக்கு நல்ல பலன் கிடைச்சதுன்ற சந்தோஷம், ஃபெயில்யூர்ல வந்து நல்ல பாடம் கத்துக்கிட்டோம் என்ற ஒரு சந்தோஷம். எல்லாத்துலயும் ஒரு சந்தோஷம். சோ இது வந்து தினசரி வாழ்க்கையில இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணணும், டெய்லி வந்து புக்ஸ் படிக்கணும். ஓகே, டெய்லி வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும், எது உண்மை எது உண்மை இல்லை
இல்ல. எது தர்மம், எது அதர்மம். நான் இன்னவா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த நாள் நான் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்ட்டு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கணும். காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின், ஓகே நான் வந்து இன்னைக்கு எப்படி என்னோட டே எப்படி நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். இன்னைக்கு நாள் நான் தர்மத்துல வாழணும், சத்தியத்துல இருக்கணும், நல்லதே பண்ணணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்து எப்பவுமே தர்மத்து பாதையிலே இருக்கணும். இந்த தர்மம்ன்றது என்னன்னா, எல்லாருக்கும் தர்மத்துல வாழணும்னு ஆசைதான். ஆனா பிராக்டிக்கலா எத்தனை பேர் வாழ்றாங்க அப்படின்னாக்கா, அது உண்மையா அந்த சத்தியத்தை கடைபிடிச்சவங்க மட்டும்தான் தர்மத்துல வாழ முடியும். சத்தியத்துல கோட்டை விட்டாக்கா தர்மத்துல வாழ முடியாது. சோ இந்த சத்தியம் தர்மம்ன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். சோ தர்மம்னாக்கா இன்னொன்னு டியூட்டி, நம்ம செய்ய வேண்டிய டியூட்டி. உங்களுக்கு இந்த கேரக்டர் நீங்களா இருந்தீங்கன்னாக்கா அங்க யூ ஆர் பெர்ஃபெக்ட் மாஸ்டர். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்.